ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நியர்லி 24,000 ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆனாங்க. ஸோ ஒரு 150 பாயிண்ட் 150, 160 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் மார்னிங்கே நம்ம போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட் தான் வரப்போகுதுன்றது. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஇ சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட டார்கெட் மற்றது எல்லாமே நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் சைட் கொடுத்துருந்தாங்க. இந்த டவுன் வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் அனலைசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். 24,000 ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலில் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 23,900 இந்த ரேஞ்சையும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க. இந்த லெவலையும் நம்ம ஆல்ரெடி எல்லாமே மார்க் பண்ண தான் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து ஃபைனலாக 23,800 வரைக்கும் வருவாங்க. அதுக்கு கீழே வந்து டவுன் ஆகிறதுக்கான வேலிட் ரீசன் இது வரைக்கும் நமக்கு இல்லை. ஸோ நம்ம யுஎஸ் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஆரம்பத்துலேருந்து அந்த ப்ரெஷர் டென்ஷன் வந்தால் தான் ஸோ இந்த 23,800 கீழே போகும். ஸோ அதுக்கான எந்த வேலிட் ரீசனும் இல்லை. ஸோ இந்த ஏரியாவில் எங்கே இருந்தனாலும் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து கேண்டில் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் மறுபடியும் 24,000 வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த சப்போர்ட்டு இங்கே ரிஜெக்ஷனாக யூஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ 23,800 இந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் டே கேண்டிலாக மாற்றி பார்க்கும்போது டே கேண்டிலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 7th மே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகுதுன்னு கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சில் 7th மே அன்னைக்கு நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் அந்த ரேஞ்சோட டாப் லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்சைட் மொமெண்டம் எதிர்பார்த்தோம். இதுக்கு அபோவ் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனால் அப்சைட் மொமெண்டம் எதிர்பார்த்தோம். ஸோ நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு மறுபடியும் மிடில் அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் பாட்டமில் வந்து ஒரு கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நாளைக்கு இன்ட்ராடே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டவுன் சைடு 23,570 இந்த ரேஞ்ச் வரைக்கிட்ட இது வரைக்கும் வரலாம். இதையும் தாண்டி நமக்கு க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டர் இருக்குது. இந்த கேப் ஆர்டரை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனாங்கன்னா இந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணுவாங்க. பட் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் இவ்வளோ தூரம் டவுன் ஆகிறதுக்கு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆன ரேஞ்சுக்கும் ஃப்ரைடே க்ளோஸுக்கும் ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு இங்கே ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டரையும் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓவரால் வந்து நமக்கு டவுன் சைடில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா விக்ஸும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து நியர்லி 1.7 அதாவது 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே வியாழக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கிலாம் பார்த்திங்கன்னா 16.364 அப்படி இருந்தது. ஸோ இனி இந்தியா விக்ஸ் அதிகமானதுனால மார்க்கெட்டு வந்து ஒரு ஃபியரில் தான் இருக்குது. ஸோ சென்செக்ஸில் பார்த்தாலும் நமக்கும் டவுன் சைடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் ஆர்டர் இருக்குது டவுன் சைடில். ஸோ இந்த கேப் ஆர்டர் டவுன் சைடு இந்த கேண்டிலில் வந்து இன்றைக்கி டே லோவை பிரேக் பண்ணாங்கனாக்கா இந்த கேப் ஆர்டர் வந்து ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. அப் சைட்லேயும் நமக்கு ஒரு கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் ஒரு கேப் ஆர்டர். ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவலாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஓவரால் சினாரியோ. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தாலும் உங்களுக்கு 55,000 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு இன்ட்ரா டேக்கு. ஸோ டவுன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டே லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா
54,363 இந்த லோவை வந்து பிரேக் பண்ணால் நமக்கு 54,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டண்டான கீ லெவல்ஸு மற்றும் மார்க்கெட்டை பற்றி என்னுடைய ஓவரால் வியூ வந்து இங்கே ஷேர் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.